அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 25/4/2025 சித்திரை மாதத்தின் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் பிரதோஷம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷம் சுக்கிர பிரதோஷம். சுக்கிரனின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கும் சிவபெருமானின் பரிபூரணமான அருளை பெறுவதற்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பாலையும் பன்னீரையும் கரும்பு சாறையும் இளநீரையும் வாங்கி கொடுங்க. இந்த நாளில் நீங்கள் ஒன்று சிவன் கோவிலில் அமர்ந்து இந்த ஒரு வரியை சொல்லுங்கள், இல்லை உங்கள் வீட்டு பூஜை அறையில் பிரதோஷ நேரத்தில் அமர்ந்து சொல்லலாம். பிரதோஷ நேரத்தில் நான் ஆஃபீஸில் இருப்பேங்க, அங்கே உட்காந்து சொல்லலாமா? மனதார சிவனை நினைத்து இந்த ஒரு வரியை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே தாராளமாக சொல்லலாம். சிவனை நம்பி நாம் வழிபாடு செய்யும் போது சிவனருளால் நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அதை மாதிரி சிவபெருமான் கோவிலுக்கு எப்போ போனாலும் சரி சண்டிகேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வரணும். சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறது ஒரே ஒரு வரி மந்திரத்தை மட்டும்தான். இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை கையில் ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவனருளால் நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் நடக்கும். உங்கள் ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியம் குறையும். பதிவை பார்ப்பதற்கும் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஜெபமணி மாலைகள் எல்லாமே 50% ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வளம்புரி சங்கு, சால கிராமம், சாலி கிராமம், வெள்ளருக்கு விநாயகர், கருங்காலி குச்சி, கருங்காலி பிள்ளையார், கருங்காலியில் செய்யப்பட்ட வேலை அனைத்து பொருட்களுமே இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி விளக்கம் தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஓம் சதாசிவாய நமக, ஓம் சதாசிவாய நமக என மந்திரத்தை கையில் ருத்ராட்ச மாலையை வச்சுட்டு 108 முறை சொல்லும்போது உங்கள் மனக்குறைகளும் நீங்கும், உங்கள் பணக்குறைகளும் நீங்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும்.